பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா. இவ்வளோ நேரம் ஆகிய மதுவையும் காணும். மதுவை மித்திரனையும் தேடி போன ஆதிசாரையும் அன்பையும் காணும். தாத்தா வேற ஊர்ல என்னமோ கொசு மருந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரையும் காணும். ஒருவேளை மித்திரன் கூட நானும் அன்பும் கூட்டு சேர்ந்து மது மனசை மாத்துறதுக்கு ட்ரை பண்றது மதுக்கு தெரிஞ்சிருச்சோ? சரி, 1 மணி நேரம் மதுவை காணாததை என்னென்னமோ யோசிக்குது மனசு. கேம்ப் நடந்த இடத்துலயும் மதுவை காணோம்னு சொன்னான். இவ வேற இப்போ கொதிச்சிருவாளே. அன்பு, வாங்கத்த. என்ன? நானும் தமிழும் வெளியே போயிருந்த மக்களே. ஆமா அத்தை, தெரியுமே. அத்தை எங்கன்னு கேட்டேன். ஆர்த்தி தான் சொன்னாங்க 2 பேருமா வெளியே போயிருக்காங்க அப்படின்னு. கண்ணா, மாமா உன்னை திட்டினதா ஆர்த்தி வந்ததான் சொல்லிட்டு இருந்தா. எதுக்கு திட்டினாரு? உன்னையும் சாமியை பிடிச்சி வச்சு 2 பேரும் திட்டினாங்களாம். மாமாவும் அப்பாவும் சாமியும் உன்னையும் திட்டினாங்களாம். ஆமா அத்தை, திட்டினாங்க. திட்டினாங்களாம்? திட்டினாங்கன்னு சொல்றேன், அதை இப்படி சிரிச்சுட்டே சொல்றேன். ஆமா அத்தை, திட்டினாங்க. இனிமே அவங்க திட்டினாங்கன்னு அழ முடியுமா? எதுக்கு திட்டினாரு? அவன் உயிரோட இருக்கும்போது அவனை தான் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாவ. இப்ப உன்னையே ஆரம்பிச்சுட்டாரா? ஐயோ அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. சைட்ல ஒரு சின்ன இஷ்யூ, அந்த பிரச்சனை பத்தி பேசிட்டு இருந்தோம். அங்க நடக்கிற சின்ன சின்ன இஷ்யூ பத்தி சாம் வாயில இருந்து வர 1-2 விஷயங்கள் வந்துடுச்சு. மாமாக்கும் அப்பாக்கும் போதும்ல. என்ன சாமி மட்டும் இல்லாத இனியா ஆகாஷ் 4 பேரையும் ஒன்னாதான் திட்டினாங்க. அதான் இந்த ஸ்கூல்ல எல்லாம் ஏதாவது தப்பு பண்ணி பனிஷ்மெண்ட் மொத்தமா கிடைக்கும்லாம், அதே மாதிரி. திட்டு வாங்கிட்டு இப்படி சிரிச்சுட்டு நிக்க. அப்புறம் இல்லையாத்தான், இந்த கம்பெனி இந்த லெவல்ல கொண்டு வரணுங்கிறதுக்காக எவ்வளவு பாடுபட்டு இருப்பாங்க. நல்ல கிழிச்சாங்க. நல்ல டயலாக் அடிச்சு விடணும்னா 2 பேரும் பக்கமா அடிச்சு விட்டுருவாங்க. அதெல்லாம் உண்மைன்னு மட்டும் நீ நம்பிராத. அவங்க 2 பேரும் இந்த கம்பெனியை பார்த்துட்டு இருக்கும்போது ஆகா ஓகோனெல்லாம் இல்ல, ஏதோ போனா போட்டுங்கிறதுக்காக ஒண்ணு போயிட்டு இருந்து. என்னைக்கு நீயே சாம இந்த கம்பெனியோட வளர்ச்சிக்காக கால் எடுத்து வச்சிங்களோ அதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் விஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி தெரிய வந்துருச்சு. இதுல உங்க 2 பேரையுமே திட்டி இருக்காங்களா? இரு, நான் போய் கேட்டுட்டு போதேன். இப்பதான் வந்தோன்னு ஆர்த்தி சொன்னதான் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சின்ன வயசுல இருந்தே என்ன யாராவது திட்டுனா உங்களுக்கு பிடிக்காது. இதுல வர சாம நானும் திட்டு வாங்கிட்டோமா, அதான் உங்களுக்கு அப்படி இருக்கு. எப்படி உன்னை அவரை திட்டலாம்? இந்த கம்பெனிக்காண்டி எத்தனை நாள் தூங்காம வேலை பார்த்துட்டு இருக்கானு எனக்கு தானே தெரியும். அவருக்கு என்ன தெரியும்? 10 மணி 10:30 ஆச்சா லைட் ஆஃப் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு தூங்குவாரு. கம்பெனியை தான் அவங்க 2 பேர் தலையிலையும் கட்டியாச்சே. இனிமே நமக்கு என்னன்னு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. போதாத்த, என்ன திட்டுனதா நீங்க இந்த அளவுக்கு பொறிஞ்சிட்டு வராதுங்க. மதுவை வர என்னமே வீட்டுல காணோம். கேம்ப் நடந்த இடத்துல நீ பார்க்க போனதா சொன்னாங்க. பார்த்தோம் அத்த, காணோம். இப்ப ஆதி சார் கூட பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது மித்ரனுக்கு இல்லைனாலும் வீசிங் ப்ராப்ளம் இருக்கும். அதனால அங்க பக்கத்துல யார் வீட்லயாவது இருக்கலாம்னு தோணுது. ஒரு 1/2 மணி நேரம் கூட பார்க்கலாம். சரி, நீ இப்ப இனியாவைய பார்க்க போறான்? ஆமாத்த. சரி. இந்த ஆர்த்தி வர கிச்சன்ல என்னமோ கிண்டுறதா கிண்டிட்டு இருக்கா. 10 நிமிஷம் அவளை ஒத்தையில விட்டாலாம் கிச்சனை 4 பக்கமா தெறிக்க விட்டுருவான். 2 ஆக்கிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பான். நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். சரி அத்த. பேசாம அருணை கூட்டிட்டு போய் நாமளே தேடுவோமா? அதான் கரெக்ட். இப்ப வேற தையா தக்கான்னு குதிப்பாளே. சரி, சமாளிப்போம். இந்த அருண் வேற எங்க போயிருப்பான்னு தெரியல. ஏய், பார்த்து வர மாட்டியா? என்ன, எப்படா வருவா தாங்கி பிடிக்கலாம் ரெடியா நின்னியா? யாரு? நானு. அப்புறம் எப்பயும் இந்த வழியா தான் வருவா. அப்புறம் தாங்கி பிடிக்கலாம், நமக்கு தோன்ற மாதிரி எல்லாம் பண்ணலாம். அதுக்கு தானே ரெடியா நின்ன. அட, இது கூட நல்லா இருக்கேன். என்னடா, ஏதாவது ட்ரை பண்றியா? நீ ஆசைப்பட்ட அதை விட என்னடி வேலை எனக்கு? மதன், என் மேல கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் என்ன வேணா பண்ணுவேன். உன்னால என்ன பண்ண முடியும்? நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ. நீ மட்டும் என்றால் உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே, நீ மட்டும் போயென்றால் அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. அடிபருவ பெண்ணே, நீயும் ஒரு பங்கு சந்தை போல சிலையற்ற இறக்கங்கள் அடவுந்த மேனி மேலே ஏதோ ஏதோ வலி எந்தன்னை மூலங்களிலே. மழை மழை என் உலகத்தில் வருகின்ற முதல் மழை, நீ முதல் மழை. அலை அலை என் இதயத்தில் அடிக்கின்ற முதல் அலை, நீ முதல் அலை. அன்பு, இந்த உலகத்துல முதல்ல ஒரு பொண்ணுக்கு காதல் வரக்கூடாதா? ஒரு பையனுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு காதல் வந்துடுச்சுன்னா அது தப்பா என்ன? நம்ம பாக்குறது கேக்குறது எல்லாமே ஒரு பொண்ணு மேல ஒரு பையனுக்கு காதல் வந்துனா மட்டும்தான் அது உண்மை.
ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிச்சிட்டுனா அந்த பொண்ணோட கேரக்டரே தப்பாக்கிடுறாங்க. அன்பு, உன் கூட வாழணும்னு நான் ஆசைப்படுறதுனால இனியாவோட கேரக்டரே தப்பா? நம்ம எத்தனையோ படம் பார்த்துருக்கோம். நம்ம பார்த்துருக்க படத்துல எல்லாமே ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு மேல காதல் வந்துடுச்சுன்னா அதுக்காக அந்த பையன் என்ன வேணா பண்ணா அவனுக்கு ஹீரோங்கிற பட்டம் கொடுக்குறாங்க. அதே ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனுக்கு மேல காதல் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோ, அந்த பையன் கிடைக்கிறதுக்காக அந்த பொண்ணு ஏதாவது பண்ணா படத்துல கூட அந்த பொண்ணுக்கு வில்லிங்கிற பட்டம் தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எனக்கு உன் மேல விருப்பம் இருக்கிறதுனால நான் தப்பான பொண்ணா? ஏய், நான் இப்போவாது அப்படி சொன்னேனா? வர வர எனக்கே அப்படிதான் தோணிட்டு இருக்கு. மறுபடியும் உன்கிட்ட கேட்குறேன் அன்பு, என் வெக்கத்தை விட்டு கேட்குறேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்ல என்கிட்ட விளையாடிட்டு இருக்கியா? நீ உனக்கு என் மேல எல்லா உரிமையும் இருக்குதான், நீ என்ன வேணா என்ன பண்ணலாம் அன்பு. ஆனா எதுக்கு சாம் கூட நிச்சயதார்த்த முடிவு பண்ணிருக்க? உன்னையே மறந்து நீ என்கிட்ட நெருங்கி வர. ஏய் குல்ஃபி, உன்னை விட எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஆனா அது காதல் தானே எனக்கு தெரியறதுக்கே இவ்வளோ வருஷம் இருக்கு. நீ உன் டைரியில் ஒன்று எழுதி வச்சிருந்தியே, ரொம்ப வருஷமா என் மனசுல இருக்க பாரத்தை நான் இறக்கி வைக்கணும், இதுக்கு அப்புறமாவது என் பின்னாடி நீ அலைஞ்சி என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், மற்ற பொண்ணுங்களை மாதிரி எனக்கு நிறைய ஆசை இருக்கணும், என்னென்னமோ எழுதி வச்சிருந்தா. நீ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன். சனிக்கிழமை வரைக்கும் உன்கிட்ட கொஞ்சம் விளையாடணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கப்புறம் என்னடா பல்ல காட்டுற? இல்ல, கீழே விழ போன ஐயோ பாவம், கீழே விழுந்துட்டாள்னா ஐயோ பாவம் அப்படின்னு நினைச்சு தாங்கி பிடிச்சிட்டேங்கிறதுக்காக இவ்ளோ டயலாக்லாம் தேவையா? இந்த மாடு மாதிரி வளர்ந்துருக்கெல்லாம் கண்ணு தெரியாது? ஏன் கண்ணு தரையில படுற மாதிரி நடந்து வர மாட்டியா? செல்லம் கேவலமா இருக்கு. செல்லம், இதுவும் கேக்குறதுக்கு கேவலமா தான் இருக்கு. பரவாயில்லடி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. வாழ்க்கை முழுக்க இதை தானே கேட்க போறேன். என்ன சொல்லு? என் மேல விழுந்துட்டு என்னமோ நான் உன் மேல விழுந்த மாதிரியே டயலாக் விடுற பத்தியா? இருடி, அதாவது ஒரு அழகான பொண்ணு 50 kg தாஜ்மஹால் அப்படியே வச்சுக்கலாமா? நீ பாடாமலே சொல்லு. அதாண்டி, ஒரு 50 kg தாஜ்மஹால் எதிர்த்தாப்புல வருதுன்னு வச்சுக்கோ, கண்ணை தரையில வச்சு நடக்க முடியுமா? என்னடா காமெடி பண்றியா? சேச்சா, இவ்ளோ அழகான தாஜ்மஹால் ஒரு தேவதா மூச்சு காத்து படுற அளவு பக்கத்துல இருந்தா கண்ணு தரையிலேயே படம்? உண்மை சொல்லு, எப்ப வெளிய வருவா? பக்கத்துல நின்னு பயமுறுத்தி கீழே விழ வச்சு உனக்கு தோணுனதெல்லாம் பண்ணலாம் தானே இதுல வெயிட் பண்ணிட்டு நின்ன? ஆமாண்டி, எனக்கு வர வேலை இல்ல பாரு. எதுக்கு பல்ல காட்டிட்டே இருக்க அன்பு? ஏ லூசு, எந்திரிச்சு தொலை. ஏன் நான் எதுக்கு எழும்பணும்? உங்க ரெண்டு பேருக்கு அப்படி என்னதான் நடந்துட்டு இருக்கு? இனியோ அம்மா, எப்படா இவ வெளிய வருவா? தாங்கி பிடிக்கலாம், நீ தானே வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்க. நீ தான் எழும்பணும். இவ வேற நேரம் காலம் தெரியாம. ஏ குரங்கு, நீ தான் ஏன் மேல விழுந்த, எந்திரிச்சு தொலை. ரெண்டு பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு இன்னைக்கு எனக்கு தெரியணும்ல. நீங்க எப்ப வந்தீங்க? நான் வரதெல்லாம் இருக்கட்டும், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அது வந்து அத்தா, இனி உனக்கு புரியுதா? அவனை விடுங்க, ஆம்பளை பையன். என்ன நடந்தாலும் எதுனாலும் இந்த சமுதாயம் அவனை எதுவும் கேட்க போறது இல்ல. ஆனா சாம்க்கு உனக்கு வர ஞாயிற்றுக்கிழமை நிச்சயதார்த்தம். அத்தா, நீ அன்பு கூட ஒன்னா இருந்திருக்க, ஒன்னா சாப்பிட்டிருக்க, ரெண்டு பேரும் ஒன்னா தூங்கி இருக்கீங்க. பிறந்ததுல இருந்து நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதுனால இந்த வீட்டுல யாருக்கும் அது தப்பா தெரியல. ஆனா நீ இப்ப ஒரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணு. இப்ப இங்க நடந்ததை பார்த்து எனக்கே கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்ல அத்தா, தெரியாம நடந்திருந்தாலும் நீ எந்திரிக்கிறதுக்கு ஒரு 2 செகண்ட் ஆயிருக்காது. ஆனா நீ இவ்வளவு நேரம் மறுபடியும் கேக்குறேன், நீங்க ரெண்டு பேரும் என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்படி நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல அத்தா. உன்னை தேடி அரசங்கள் வந்திருக்காரு, உன் ரூம்ல எல்லாம் தேடிட்டு உன்னை அங்க காணாததான் நான் இங்க வந்திருக்கேன். வந்திருக்காரா? சரிம்மா, நான் அவரை போய் பார்த்துட்டு வரேன். நில அன்பு, என் கேள்விக்கு முத பதில் சொல்லிட்டு போ. உன் தங்கச்சியால ஏற்கனவே சாம் வாழ்க்கை பாதிக்கப்பட்டாச்சு. இனியா மூலமா அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நீ ஏற்படுத்தி கொடுக்க போற, நான் வர சந்தோஷத்துல இருக்கேன். நீ என்னடானா அதுலயே மண்ணை வாரி போடலானா இருக்க? உங்க ரெண்டு பேர் மனசுல ஒருத்தர் இருந்தா இப்பவே சொல்லிருங்க. மறுபடியும் தயவு செஞ்சு சாம தலை புனிய வச்சிடாத அன்பு. ஏட்டா, என்ன தப்பா நினைச்சிட்டீங்களா? இசை அன்பை விட நீ தான் எனக்கு முக்கியம். இனியா, உன் வாழ்க்கை எந்த விதத்திலையும் பாதிக்கப்பட்ட கூடாதுங்கிறதுக்காக தான் உன்கிட்ட கேள்வியே கேக்குறேன். ஒரு நிமிஷமா, என் அத்தை உன்னை கூப்பிட்டாங்க, என்னன்னு கேட்டுட்டு வாங்க. இல்ல, நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்ல, அத்தை கூப்பிட்டாங்க, போய் பார்த்துட்டு வான்னு சொல்றேன்ல. அத்தா, போ, அவதான் கூப்பிட்டுருக்கால, அதுக்கப்புறமா உன்கிட்ட நான் பேசுறேன். போயிட்டு வாங்குறேன்ல. இப்ப எதுக்கு அவளை அனுப்புன? நீங்க இனியா கிட்ட அந்த மாதிரி கேள்வி கேட்டது எனக்கு பிடிக்கல, அதான் அனுப்புனேன். இனியா கிட்ட கேட்டது பிடிக்கலன்னா எனக்கு புரியல. நீ பாட்டுக்கு அவளை சாம்க்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். அப்புறம் அன்பு, நீ அவகிட்ட எல்லாம் மீறி நடந்துக்கிற மாதிரி எனக்கு இருக்கு. அதாம்மா, நீங்க என்ன கேள்வி கேளுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க. இனியா கேரக்டர் வேற மாதிரி நீங்க யோசிச்சு பேசுறது எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்காமலே இருக்கட்டும், எனக்கு உன்னை விட இனியா வாழ்க்கை தான் முக்கியம். அவளை சாம்க்கு நீ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு உன் பாட்டுக்கு நீ அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்க.
ஐயோ கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இனியாக்கு என்னதான் பிடிச்சிருக்கு, இனியா என்னதான் லவ் பண்றான். அன்பு, எனக்கும் தான். நீ என்ன விளையாடிட்டா இருக்க? இல்லம்மா, எனக்கு பொண்டாட்டினா அது இனியா தான். அவ என்ன லவ் பண்றதை விட எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அது இனியா கூட தான். அன்பு, ஏற்கனவே சாம் வாழ்க்கையில உன் தங்கச்சி விளையாடிட்டு போயிட்டான். இப்ப மறுபடியும் நீ விளையாடி அந்த பாவப்பட்டவனோட வாழ்க்கையை நாசமாக்க போறியா? எனக்கு இனியாவை பிடிச்சிருக்குன்னு நான் இனியா கிட்ட கூட இது வரைக்கும் சொன்னது இல்லம்மா. அப்புறம் எதுக்கு என்கிட்ட மட்டும் சொல்ல வரான்னு நீங்க நினைக்கலாம். என் இனியாவை யாரும் தப்பா பாக்குறதோ தப்பா யோசிக்கிறதோ எதுவுமே எனக்கு பிடிக்கல. அன்பு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படின்னா எதுக்கு சாமுக்கு ஃபிக்ஸ் பண்ணாவளா? அது இனியா மனசுல நான் தான் இருக்கேன்னு எனக்கு எப்பவோ தெரிஞ்சிடுச்சு. நான் தான் அவசரப்பட்டு இனியா சாம் கூட இருந்தாதான் நல்லா இருப்பான், சாம கட்டிக்கிட்டாதான் நல்லா இருப்பான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இனியா மனசுல நீ இருக்கும்போது சாமுக்கு அவளை ஃபிக்ஸ் பண்ணியா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அன்பு? இனியா மனசுல நீ தான் இருக்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட சாமுக்கு அவளை ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க கூட முடியாத அளவா உன்னை முட்டாள வளர்த்தேனா? சரி, அதை விடு. சாமுக்கு ஃபிக்ஸ் பண்ண, இப்போ நீ சாமுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கிறது உனக்கு புரியுதா? ஐயோ, எல்லாமே தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசாதுங்க. சாம் எல்லாம் இந்த கல்யாணத்துக்கு புடிச்சு ஓகே சொல்லல. அப்புறம் இனியாவை அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சான். என் மனசுல இனியா இருக்கிறது வெளியே வந்துடும் அப்படின்னு 2 பேரும் பிளான் போட்டு தான் இதுக்கு சம்மதிச்சிருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரியே என் மனசுல இனியாதாமா இருக்கா. ஆனா சனிக்கிழமை வரைக்கும் எனக்கு டைம் கொடுத்துருக்கா. என் மனசுல இருக்கத அதுக்குள்ள அவகிட்ட சொல்லணும் அப்படின்னு. அதான் சனிக்கிழமை வரைக்கும் கொஞ்சம் விளையாடலாம் அப்படின்னு. அம்மா, அறிவில்லையா உனக்கு? ஏம்மா, இனியா மேல எனக்கு உரிமை இருக்குதானே? இனியா மேல நீ ஆசைப்படுறதுக்கு இனியா உன் மேல ஆசைப்படுறதுக்கு உங்க 2 பேருக்கு நல்லாவே உரிமை இருக்கு. இப்ப உரிமையை பத்தி பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. உன் மனசுல இருக்க காதல வெளியே வர வைக்கிறதுக்கு தான் அவங்க 2 பேரும் இப்படி நடிக்கிறாங்கன்னு இருக்கட்டும். உனக்கு இல்லையா அறிவு? தாத்தா கிட்டயாவது உனக்கு இனியாவை பிடிச்சிருக்கத சொல்லலாம்ல. அதாம்மா, இனியா கிட்டே நான் சனிக்கிழமை சொல்லிடுறேன். அடுத்த நாள் சாம்க்கு இனியாக்க நிச்சயதார்த்த அன்பு. இதுல உங்க 3 பேரோட வாழ்க்கையும் இருக்கு, பெரியவங்க இத்தனை பேரோட சந்தோஷமா இருக்கு. சாம் அம்மா அப்பாவை யோசிச்சு பாத்தியா? இசையாலதான் சாம் வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு. இனியாவாச்சும் சாம் மனசுக்கு மறந்தா இருக்கட்டும்னு அவங்க எவ்வளவு ஆசைப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்த பாக்குறாங்க. கடைசி நேரத்துல நீ எடுக்க போற முடிவுனால நம்ம வீட்டுல எல்லாரும் சந்தோஷம் தான் படுவாங்க. ஆனா சாமோட அம்மா அப்பாவை யோசிச்சு பாத்தியா? சாம் உன் கூட அவளை சேர்த்து வைக்கிறதுக்காக இந்த அளவுக்கு அவன் போராடலாம். ஆனா சாமோட அம்மா அப்பாவை நீ யோசிச்சு பாரு அன்பு. சாம்க்கு தான் விருப்பமே இல்லையம்மா. இங்க பாரு அன்பு, இனியாவை நீ கல்யாணம் பண்ணிக்க போறதே எனக்கு சந்தோஷம் தான். உங்க 2 பேர் மனசுல இருக்கதே எனக்கு சந்தோஷம் தான். ஆனா இன்னொருத்தங்களை கஷ்டப்படுத்தி எல்லாம் அந்த சந்தோஷத்தை என்னால அனுபவிக்க முடியாது. உனக்கு நாளைக்கு ஒரு நாளும் டைம். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள மொத்த குடும்பத்துக்கிட்ட இனியா மனசுல நீ தான் இருக்க, உன் மனசுல இனியா தான் இருக்கான்னு சொல்றேன். இந்த கல்யாண நாடகத்துக்கு தயவு செஞ்சு நாளைக்கு ஒரு முற்றுப்புள்ளி போட்டுரு. என்ன புரியுதா? புரியுதுமா. இந்த வயசுல விளையாடி பார்க்கணும்னு தோன்றதெல்லாம் தப்பு இல்ல. ஆனா எதுல விளையாடணும்னு கொஞ்சம் யோசிச்சு விளையாட ஆரம்பி. சரிம்மா, நாளைக்கு நான் தாத்தா கிட்ட என் மனசுல இனியா தான் இருக்கு, இந்த கல்யாணமே ஒரு நாடகம்னு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுறேன். சாம பத்தியும் இனியாவை பத்தியும் யோசிச்சனே தவிர சாமோட அம்மா அப்பாவை பத்தி யோசிக்காம விட்டுட்டேன். இனியா எனக்கு தான் மருமகளா வரப்போறா. இது என்னால இப்ப சந்தோஷமா அனுபவிக்க முடியாது அன்பு. புரியுதுமா, நான் தான் சொல்றேன்ல, நாளைக்கே தாத்தா கிட்ட சொல்லிடுறேன். இனியா ஏன் மாமா பொண்ணுமா, அவ கூட விளையாடுறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் அவளை கோவப்படுத்துறதுக்கும் எல்லாத்துக்கும் எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. இந்த ஒரு நாள் இந்த விளையாட்டையெல்லாம் வச்சுட்டு நாளைக்கே உண்மையை உடைச்சிடுறேம்மா. சரி. உன்னை பாக்குறதுக்கு அரசங்கள் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு நிக்காரு. உங்களுக்காகத்தான் அங்கிள் வெயிட்டிங். அன்பு, நான் தான் வர சொல்லியிருந்தேன், நான் பாத்துக்கிறேன். அன்பால யார் மனசையும் கஷ்டப்படுத்த முடியாது. யோசிக்காம இனியா கூட விளையாடுறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டான். அவர்கிட்ட உண்மையெல்லாம் சொல்றதுக்காக தான் அவரை வர சொல்லியிருப்பான். என்ன அங்கிள் வெளியே நின்னுட்டீங்க? இல்லக்கண்ணா, முக்கியமா ஏதோ பேசணும்னு கூப்பிட்டேலாம். தனியா பேசணும்னா வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன். எல்லாரும் முன்னமா பேசுறதா இருந்தா போலீஸ் ஸ்டேஷன்லயே பேசிருப்பீங்க. அதான் வெளியே வெயிட் பண்ணிட்டு நிக்கிறேன். பரவாயில்லையே அங்கிள், கற்பூர மாதிரி சட்டுன்னு புடிச்சிட்டீங்க. அப்படி இல்லைன்னா இத்தனை வருஷம் தொழில் நடத்த முடியுமா அன்பு? அதுவும் கரெக்ட் தான் அங்கிள், வந்ததான் வந்துட்டீங்க, நம்ம மேல மாடியிலே போய் பேசலாமே. என்ன அன்பு விளையாடுறியா? உன் ஃப்ரெண்டுக்கு என்கிட்ட இருந்து பிசினஸ் ட்ரிக் தெரியும், அவ்வளவுதானே. போன் நம்பர் கொடுத்திருந்தாலே அவனுக்கு என்ன தேவை ஏது தேவை நானே விளக்கிருப்பேன். விளக்கலாம் அங்கிள், அதுக்கு தானே கூப்பிட்டுருக்கேன். வாங்களேன், மேல நடந்துட்டே பேசலாம். சரி, ஏதோ சொல்றேன். இப்ப யாரு சொல்றியா யாருக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு? சொல்றதுல என்ன அங்கிள் இருக்கு, உங்களுக்கே தெரியும். என் கம்பெனிக்கு வந்த லோட வழிமறிச்சு ப்ராடக்ட் எல்லாம் மாத்திட்டு டூப்ளிகேட் ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. அதான் குற்றவாளியே யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேலாம். சம்பந்தப்பட்டவன போலீஸ் ஸ்டேஷன்லயே ஒப்படைச்சிட்டேன். இதுக்கு என்ன கூப்பிட்டேன்? அட பொறுங்க அங்கிள், உனக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும்னு புரிஞ்சு போச்சு. ஏதோ மாஃபியா கம்பெனின்னு சொல்லிட்டு டிரைவரை புடிச்சு கொடுத்த.
போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ கொஞ்சம் கவனிக்க சொல்லி அந்த டிரைவரை கொஞ்சம் கவனிச்சு உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிய வைக்கணும். அவ்வளவுதானே. நீ கவலைப்படாம இதை அப்படியே விடு. இன்னையில இருந்து இது ஏன் பொறுப்பு. ஏங்கள் என் மேலேயும் என் கம்பெனி மேலேயும் உங்களுக்கு ரொம்ப தான் சக்கரை போல. என்ன? இல்ல அங்கிள், டங் ஸ்லிப் ஆயிடுச்சு, அக்கறை. ஓ, உண்மை என்னன்னா அங்கிள், வழக்கமா டெண்டர் நடக்கும் போதெல்லாம் கொட்டேஷன் ஃபைல் ரெடி பண்ணி தான் ஆகணும். அப்போ எங்க கம்பெனி சார்பா நாங்களும் ஒரு கொட்டேஷன் ஃபைல் ரெடி பண்ணி தானே ஆகணும். ஆமா. அது அங்கிள், எப்பெல்லாம் டெண்டர் நடக்க போகுதோ அப்பெல்லாம் எங்க ஃபைல்ல நாங்க என்ன அமௌண்ட் கோட் பண்ணிருக்கோன்னு ஆப்போசிட் கம்பெனிக்கு தெரிய வருது. ஆமா, இத பத்தி சாம் வேற புலம்பிட்டே இருந்தானே. அதுவா அங்கிள், 100 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய் வித்தியாசத்துல எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் இல்ல அங்கிள். அதுவும் இல்லாம ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கொட்டேஷன் ரெடி பண்றதுன்னா கண்ணை மூடிட்டு 1 2 3 எழுதுற கணக்கு இல்ல. ஆமா அன்பு, இதெல்லாம் இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்டு பேசுற? ஒரு கருப்பு ஆடு அங்கிள். ரொம்ப நாளாவே எங்களுக்கு இதை கண்டுபிடிக்க முடியாமலே இருந்துச்சு. அதுவும் எப்பெல்லாம் கொட்டேஷன் ஃபைல் சாம் கிட்ட மாட்டுதோ அப்ப நாங்க அந்த ப்ராஜெக்ட மறந்துட வேண்டியதுதான். என்ன அன்பு, என் பையன் மேலே சந்தேகப்படுறியா? அங்கிள், என் நண்பன் மேல நான் சந்தேகப்படுறது என் அம்மா மேல நான் சந்தேகப்படுறதுக்கு சமம். அப்புறம் என்ன? சாம் மூலமா தான் எப்படியோ ஆப்போசிட் கம்பெனிக்கு தெரிய வருதுன்னு என்னைக்கோ எனக்கும் தெரியும். ஆனா ஃபைல் சாம் கிட்ட போறதுனால ப்ராஜெக்ட் இழந்தாலும் ஒன்னும் இல்ல, என் சாம நான் சந்தேகப்படுற மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு நாள் கூட ஃபைல் அவன்கிட்ட இருந்து நான் வாங்கினது கிடையாது. புரியலையா அங்கிள்? எனக்கு ப்ராஜெக்டை விட என் சாம் தான் இம்பார்ட்டன்ட். ஆனா அங்கிள், எங்க கம்பெனில சுத்திட்டு இருக்க இந்த கருப்பு ஆடா இல்ல என் கம்பெனியா, எது முக்கியம்னு கேட்டா எனக்கு என் கம்பெனி தான் அங்கிள் முக்கியம். புரியலையே. புரியல? அந்த கருப்பு ஆடு என்கிட்ட மாட்டிட்டுன்னு சொல்ல வரேன். சரி, நீ போலீஸ் ஸ்டேஷன்ல அப்போ புடிச்சு கொடுக்க வேண்டியதானே அவன? அதுலதான் அங்கிள் ஒரு சின்ன சட்ட சிக்கல் இருக்கு. அத பத்தி தான் உங்ககிட்ட பேசி முடிவெடுத்துட்டு அதுக்கு அப்புறமா, அதாவது சிக்கல் எல்லாம் தீர்த்துட்டு அப்புறமா முடிவெடுக்கலாம் நினைச்சேன். அதான் உங்களை கூப்பிட்டுருக்கேன் அங்கிள். டிஸ்கஸ் பண்ணலாமா? என்ன டிஸ்கஸ் பண்ணா? அதாவது அங்கிள், இந்த கருப்பு ஆடை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் கூட ரொம்ப ரிஸ்க் எல்லாம் எடுக்கல. ஆனா என் நண்பன் தான் இந்த ஆட்டை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். மேபி என் நண்பனுக்கு கருப்பு ஆடு யாருங்கிறது மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ஆட்டோட சாம்ராஜ்யமே ஒரு ஆட்டம் கண்டுறான். அதான் போலீஸ் ஸ்டேஷன் போலாமா இல்ல என் நண்பன் கிட்ட போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்களே சொல்லுங்க அங்கிள், இந்த கருப்பாட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறது நல்லதா இல்ல என் நண்பன் கிட்ட ஒப்படைக்கிறது நல்லதா? என்ன மிரட்டுறியா? பெரிய பிசினஸ் மேன் பாத்தீங்களா? அந்த டிரைவர் தான் உளறிருப்பானே. பரவாயில்லையா அங்கிள், கற்பூர மாதிரி கப்புன்னு புடிச்சிட்டீங்க. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர். டிப்ஸ் கேட்கறதுக்கு நீ என்ன கூப்பிட்டியா? நான் சொல்லவா? எனக்கு ரொம்ப நாள் இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் எல்லாம் பிடிக்கல. ஆஹா, இனிமே சூடு பிடிக்காங்கள். கண்டிப்பா. தனியாவே ஆடி ஆடி எனக்கு போர் அடிச்சுட்டு விளையாடுறதுக்கு எதிராளி இல்லைனா விளையாட்டு எங்கப்பா சூடு பிடிக்கும்? நீங்க எதுக்கு அங்கிள் இவ்வளவு கவலைப்பட்டீங்க? அப்பவே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் பிடிக்க வச்சிருப்பேன்ல. உண்மையதான் கண்டுபிடிச்சிட்டீங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு ஒப்படைக்க வேண்டியதானே. சேச்சா, என் நண்பன் மனசு கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாதுல. எதுக்கு சுத்தி சுத்தி கேக்குறேன்? உன் கம்பெனிக்கு வந்த லோட ஸ்டாப் பண்ணி டூப்ளிகேட் ப்ராடக்ட் மாத்தி வச்சது நான் தான். இப்ப என்ன பண்ணுவேன்? இது மட்டும் இல்ல, சாம் கிட்ட இருந்து கொட்டேஷன் ஃபைல எடுத்து உனக்கு எதனால கம்பெனில நீ கோட் பண்ணிருக்க அமௌண்ட சொல்றதே நான் தான். என்ன பண்ணுவேன்? உன்னால என்ன பண்ண முடியும்? ஆஹா, என்ன பண்ண முடியுமா? மிஞ்சி மிஞ்சி போனா என் பையன்ட்ட மாட்டி விட்டுருவான்னு சொல்லிட்டு பயமுறுத்துவேன், அவ்வளவுதானே. அங்கிள், உங்க பையன்ட்ட நான் மாட்டி விட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எல்லாம் என் சாம் உங்களை மனுஷனாவே மதிக்க மாட்டான். யாருக்காக சம்பாதிக்கிறீங்க? ஒத்த பையனை பெத்து வச்சிருக்கீங்க, பையனுக்காக தானே. அப்புறம் இதெல்லாம் யாருக்குங்கிறது அர்த்தமே இல்லாம போயிடும்ல. அதனால என் நண்பனை எல்லாம் உள்ள இழுக்க மாட்டேன். எதுவா இருந்தாலும் நாமளே மோதி பாத்துடலாம். ஆஹா, உன்னை விட வயசும் அதிகம், உன்னை விட அனுபவமும் அதிகம். நீ என்கிட்ட மோதி பார்க்க போறியா? அங்கிள், எப்பவுமே அன்புனா அன்பு மட்டும்தான் அப்படின்னு கணக்கு போட்டக்கூடாது. அன்புக்குள்ளேயும் கோவமான சிங்கம் அதாவது தூங்கிட்டு இருக்கலாம். என்னடா பஞ்சு டாலா குடுறியா? சரி அங்கிள், இத ஒரு பக்கமா வச்சிடலாம். என் கம்பெனி மேல உங்களுக்கு என்ன கோவம்னு தெரிஞ்சுக்கலாமா? அரசு, அன்புக்கு இது தெரிஞ்ச உடனே சென்டிமெண்டா தான் கேட்டிருக்கணும். ஆனா சென்டிமெண்டா கேட்டா உண்மை வெளியே வராதுங்கிறதுக்காக தான் மிரட்டுற மாதிரி நம்மள கோவப்படுத்தி கேக்குறான். இந்த நேரத்துல பிரியாவை பத்தி எல்லாம் சொல்லி இவன் குடும்பத்துக்கே நாம தான் எதிரின்னு தெரிய வச்சுட்டான். கோழி குஞ்சு அடக்காக்குற மாதிரி இவன் குடும்பத்தையே பொத்தி பொத்தி பாதுகாக்க ஆரம்பிச்சிருவான். தேவையில்லாம இசை பத்தி எல்லாம் கலர ஆரம்பிச்சிருவான். என்ன அங்கிள்,
நீங்க உண்மையை உடைக்கிறதுனால உங்களுக்கு பயம் வந்துடும் அப்படின்னா நீங்க உண்மையை உடைக்க வேண்டாம். யாருக்குடா பயம்? நானும் ஒரு பெரிய பிசினஸ்மேன் தான். ஏன் பையனா நண்பன் நண்பன் சொல்லி உன் கம்பெனி பக்கமா திசை மாத்தி வச்சிருக்கியே. அவனை மறுபடியும் என் கிட்ட வர வைக்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு பண்ணதை என் பையன் என் பக்கம் வர்றதுக்காக தான். இனிமே நான் பண்ண போறதை என் பையன் என் பக்கமா சாயறதுக்காக தான். எனக்கு புரியுது. ஆனா அங்கிள், என்னோட கம்பெனில நான் என்ன யோசிக்கிறேனோ அதே அளவு என் சாம யோசிக்கலாம். நான் எதுல எல்லாம் சைன் பண்ணலாமோ அதுல எல்லாம் என் நண்பனை சைன் பண்ணலாம். புரியல? நாங்க பார்ட்னர்ஸ் மாதிரி தான். நீங்க சொல்லுவீங்க உங்க பிசினஸ்ல எல்லாம் அவன் தலை போடல அப்படின்னு. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்தாலும் உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கிறதுனால நீங்க எதை யோசிக்கிறீங்களோ அதை தான் அவன் பண்ணணும். அவன் என்ன கம்ப்யூட்டரா? நீங்க நாலு தட்டு தட்டினோன்னா அதுக்கு ஏத்தாப்புல அவன் ஏங்குறதுக்கு. என்னவா வேணா இருக்கட்டும், என் பையன் எனக்கு திரும்ப வேணாம். தாராளமா கூட்டு போங்க அங்கிள், உங்களால முடிஞ்சா. என் கிட்ட இருந்து என் சாம உங்களால மொத்தமா பிரிச்சு கூட்டு போக முடியாது. அதுக்காக தானே என் கம்பெனி அழிக்கிறதுக்கே நீங்க முடிவெடுத்திருக்கீங்க. இன்னும் 2 மாசத்துல உன் கம்பெனிய மொத்தமா நான் மூட வச்சு நீ போய் எப்பவும் அப்பன் தான் சொல்லிட்டு என் பையனை மறுபடியும் என் பக்கம் திரும்ப வர வைக்கல. வர வைக்கிறது மட்டும் இல்ல, உன் கம்பெனியை நான் தரமட்டாக்கி உன் கம்பெனியோட சாம்ராஜ்யத்தையும் ஒரு ஆட்டம் காமிக்க வைக்கல. என் பேர் அரசு இல்லடா. சவால். சூப்பர் 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 அங்கிள். என் கம்பெனியை மட்டும் இல்ல, என் கம்பெனில இருந்து ஒரு செங்கலை கூட உங்களால அசைக்க முடியாது. பாக்குறேன்டா. பாருங்க, இனிமே தானே அங்கிள் இருக்கு. இது வரைக்கும் எதிராளி யாருன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். கண்ணுக்கு தெரியாத எதிராளியை விட கண்ணுக்கு தெரிஞ்ச எதிராளி எவ்வளவோ பெட்டர்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட இருந்து என் கம்பெனியை எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு தெரியும். உன் கம்பெனி அழிச்சிட்டு எப்படி மொத்தமா என் பையனை நான் கூட்டு போறேன்னு மட்டும் பாரு. ஆனா நீ ரொம்ப பயப்படாத. என் பையனை உன் ஃபேமிலி கிட்ட இருந்து பிரிக்கிறதெல்லாம் என் எண்ணம் கிடையாது. என் பையனை உன்கிட்ட இருந்து பிரிக்கிறதா என் எண்ணம் கிடையாது. என் பையனை உன் கம்பெனில இருந்து பிரிக்கிறதா என் எண்ணம். நான் சொன்ன மாதிரி உன் கம்பெனி அழிச்சு காமிச்சு என் மொத்த பிசினஸ்க்கு அதிபதியா என் பையனை ஆக்கல. அன்புக்கு அன்பா விளையாடுறத பத்தி தான் யோசிச்சு யோசிச்சு விளையாடுவான். ஆனா சவால்னு வந்துட்டான், நீயா நானான்னு பார்த்துதான் ஆகணும். பாக்குறேன்டா. ஒரு நிமிஷம். சவால் உங்களுக்கும் எனக்கும் தான். தேவையில்லாம இந்த சவாலை நீங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக என் ஃபேமிலியில யாரையாவது ஒருத்தங்களை பகடக்காயா யூஸ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க, இந்த அன்பு இப்படி அன்பா பேசிட்டு எல்லாம் போக மாட்டான். இன்னொரு மோசமான முகத்தையும் காட்ட வேண்டியதா இருக்கும். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்றாங்க, என்ன தோக்க வைக்கிறதுக்காக என் ஃபேமிலியில யாரையாவது பகடக்காயா யூஸ் பண்ணீங்க, என் கிட்ட இருந்து உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நான் ஃபேமிலின்னு சொன்னது என் நண்பனையும் சேர்த்துதான். இவ்வளவு மாஸ்டர் பிளான் போட்டு என் கம்பெனி அப்படியே சரிச்சிடலான்னு ஒரு முடிவெடுத்தீங்களே, இதனால என் சாம் உள்ள போயிட்டு வந்திருக்கான். உங்களோட சவால்னால என் சாம்க்கோ இல்ல என் ஃபேமிலிக்கோ ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இந்த அன்போட இன்னொரு முகம் ரொம்ப மோசமா இருக்கும். என் பையனுக்கு இனியாக்க நடக்க போற நிச்சயதார்த்தத்துக்கு அடுத்த 2 நாள் தாண்டி நடக்க போற டெண்டர்ல இதே மாதிரி உன் கம்பெனியை நான் தோக்கடிக்கிறேன். நடக்க போற டெண்டர்ல ப்ராஜெக்ட் பெருசா இருந்தாலும் சரி சிறுசா இருந்தாலும் சரி, அந்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடைக்கல, என் பேரை நான் மாத்திக்கிறேன். பாக்குறேன்டா. இந்த டெண்டர்ல என் கம்பெனிக்கு கிடைக்க போற ப்ராஜெக்ட் மட்டும் இல்ல, என் கம்பெனில இருந்து ஒரு சின்ன செங்கலை கூட உங்களால அசைக்க முடியாது. பாக்குறேன்டா. மது, உன்னை இப்படி பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா தாத்தா? அம்மாடி, இதுக்காக தாமா இத்தனை வருஷமா நாங்க எல்லாம் காத்துட்டு இருக்கோம். உன்னை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டு வந்தவன இப்ப உயிரோட இல்ல. அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம்னா அங்கேயே நீ போற மாதிரி இல்ல. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா புருஷன் தான் எல்லாமே. உனக்கு அந்த பாக்கியம் கூட கொடுத்து வைக்கலாம். ஏதோ அது இதுன்னு காரணத்தினால ஆசைப்பட்டு படிச்சதையும் தூக்கி போட்டுட்டேன். இனியாவது நீ சந்தோஷமா இருக்கணும். மித்திரன், நீ எங்கேருந்தோ வந்த. அவ கழுத்துல இப்படி ஸ்டெத்தஸ்கோப்பை போட்டு, தாத்தா நான் ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போக ஆரம்பிக்க போறேன், வேலை தேட போறேன்னு சொல்லும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த சந்தோஷத்தை கொடுத்ததே நீதான்ப்பா. இழந்து போன ஏதோ ஒரு சந்தோஷம் மறுபடியும் கிடைச்ச மாதிரி இருக்கு. உனக்கு தான்ப்பா நாங்க குடும்பமா நன்றி சொல்லணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. என் காலேஜ்ல படிச்ச பொண்ணு, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, அவ வாழ்க்கை எப்படி ஏனோ தானோன்னு இருக்கும்போது அதை சரி பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. நான் தான் தாத்தா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். யாரோ ஒருத்தனா இந்த வீட்டுக்கு வந்தேன். எங்க எல்லாருக்கும் கெஸ்ட் ஹவுஸ்லயே இடம் கொடுத்து என்னையும் உங்க பேர மாதிரியே பாத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அவங்க ஒரு காலத்துல லட்சியமா இருந்ததை அடைய வைக்கிறதுக்கு நான் ஒரு முடிவெடுக்கும் போது நீங்க எல்லாம் தோல் கொடுத்தீங்க எல்லாம். அதுக்கு உங்களுக்கு தான் தாத்தா நான் தேங்க்ஸ் சொல்லணும். எப்படியோ இனியாவது எங்க மது வாழ்க்கை நல்லா இருந்தா அது போதும். ஆமா மது,
உன் வாழ்க்கையில நடந்தது எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போறேன், இனி நான் மதுமிதா இல்ல டாக்டர் மதுமிதான்னு சொன்ன பாத்தியா? இந்த சந்தோஷத்துக்காக தான் நாங்க எல்லாம் இத்தனை வருஷமா காத்துட்டு இருக்கோம். தாத்தா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போலாம் தானே? என்ன தங்கம், உன்னை இந்த வீட்டு மருமகளா நாங்க பார்க்கலாம், இந்த வீட்டு மகளா தான் பாக்குறோம். உன் வாழ்க்கையில நீ எல்லாத்தையும் இழந்துட்ட. இனியாவது உனக்கு சந்தோஷம் மட்டுமே நிலைக்கட்டும். அத்தா, எனக்கு பேச்சே வரல மது. அவன் போன துக்கத்தை விட உன் வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சேன், ஒன்னும் இல்லாம போயிடுச்சேன் தான் ஒவ்வொரு நாளும் கடவுள்கிட்ட கேட்டிருக்கேன். இனியாவது உன் வாழ்க்கையில எல்லாம் சந்தோஷமா அமையட்டும். இத்தனை நாளா நீ எடுத்து வச்சிருந்த முடிவு முட்டாள்தனமானதுன்னு இப்பவாவது உனக்கு புரிஞ்சுதே. ரொம்ப தேங்க்ஸ் மித்ரன். இத மறுபடியும் நான் கழுத்துல மாட்டுறதுக்கு நீங்க தான் காரணம். ஒருவேளை இந்த ஊருக்கு மட்டும் நீங்க வரலனா, என்ன பார்க்காம இருந்தீங்கன்னா, என் ஸ்னோ பத்தி கூட நான் யோசிக்காம இதே வீட்டுல அப்படியே முடங்கி போயிருப்பேன். வந்த நாளில இருந்தே எப்படியாவது மறுபடியும் என்ன சந்தோஷமா மாத்தணும். நான் வேண்டாம் தூக்கி போட்டதை என் கழுத்துல மாட்டி அழகு பார்க்கணும்னு நினைச்சீங்க. நான் இவ்ளோ பண்ணது உங்க கண்ணுல இருந்து கண்ணீரை பாக்குறதுக்கு இல்ல மது, நீங்க சந்தோஷமா இருக்கிறத பாக்குறதுக்காக தான். இப்ப கூட நீங்க அழுதுட்டே சொல்றீங்க பாத்தீங்களா, அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. இனி நான் அழ மாட்டேன், சந்தோஷமா வேலைக்கு போவேன். என் ஸ்னோக்கு அப்பா இல்லைன்னா என்ன, அவளை நான் நல்லபடியா பாத்துப்பேன். எப்படி உங்க அம்மா தனி ஆளா நின்னு உங்களையும் மித்ராவையும் வளர்த்து இவ்வளவு பெரிய ஆளா ஜெயிச்சு காமிச்சிருக்காங்களோ, அவங்கள மாதிரியே நானும் என்னோட ஸ்னோவை வளர்க்க போறேன். உங்க ஆசை என் முகத்துல சிரிப்பு பாக்குறதானே, இனிமே நான் சந்தோஷமா தான் இருப்பேன். சும்மா சும்மா அழுதுட்டு எதையாவது யோசிச்சுட்டு எல்லாம் இருக்க மாட்டேன். இனியன் ஆசைப்பட்ட மாதிரியே உன் கழுத்துல இந்த ஸ்டெதஸ்கோப்பை நான் மாட்ட வச்சுட்டேன். என் ஆசை என்ன தெரியுமா, நீயும் ஸ்னோவும் எனக்கே கிடைக்கணுங்கிறது தான். நீ எனக்கு ஒய்ஃபாவும் ஸ்னோவே எனக்கு பொண்ணாவும் கிடைச்சா அதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க போகுது. மதுமா, ஏற்கனவே மித்திரன் சரியாகணுங்கிறதுக்காக அந்த புகை கூட்டத்திலயும் ஓடி அலைஞ்சி முகம் எல்லாம் எப்படி வேர்த்து போயிருக்கு பாரு. போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. சரிம்மா. மது இப்படி பாக்குறதுக்கு தான் இவ்வளவு நாள் ஆசைப்பட்டோம். ரொம்ப தேங்க்ஸ். நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி மித்ரா மாதிரி நீ எனக்கு தங்கச்சி தான். இன்னைக்கு நான் ஜெயிச்சதுக்கு காரணம் நீ அன்பும் மட்டும்தான். இல்ல, நீங்க ஜெயிச்சதுக்கு காரணம் மது மேல நீங்க வச்சிருந்த பாசம் தான். நாங்க சும்மா கோடு தான் போட்டோம். மதுக்காக நீங்க உங்க உயிரையே பணைய வச்சிட்டீங்க. என் ஃப்ரெண்ட பழைய மாதிரி திருப்பி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லங்க, உங்க அண்ணன் எனக்கு கொடுத்துட்டு போன வேலை அவ்வளவுதான். நான் வரேன். நானும் போனா போட்டு நீ என் பாட்டிக்கு இருந்தா என் கையால தான் நீ செத்து தொலை வேணும் முடிவு எடுத்துட்டு போல. அதான் செத்து தொலைன்னு நானே முடிவு பண்ணிட்டேன். நானும் போனா போட்டுன்னு ஊதி ஊதி விட்டா அடங்குனியா நீ? சரி பாவம்லாம், இன்னும் கொஞ்ச நாள் கூட வாழ்ந்துட்டு போட்டு ஊதி ஊதி விட்டா கேட்டியா? உன் கையால தான் செத்து போவேன் நல்லா அழிச்சு நின்னுட்டேன். அதான் வாழக்கூடிய காலத்துல இப்படி உயிரை கொடுத்துட்டு மல்லாக்கா படுத்திருக்க. வார்னிங் கூட கொடுத்தேலாம் பெயருன்னு கேட்டியா? இப்ப பாத்தியா அல்பாயுஸ்ல போய் சேர்ந்துட்டேன். இதுக்குதான் பெரிய மனுஷி ஒண்ணு சொன்னா கேட்கணுங்கிறது. ஐயே, ஏ மெண்டல், என்ன பண்ணிட்டு இருக்க? ஏங்க, அப்புறம் எத்தனை தடவை தான் வார்னிங் கொடுக்கறது? என்ன குசுங்க தூங்குறவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு சுத்தி வந்துட்டே இருந்து. சரி பாவம், போனா போது வாழ வேண்டிய வயசுன்னு ஊதி ஊதி விட்டேன். என்ன? ஆமாங்க, இந்த கொசுக்கு வாழ வேண்டிய வயசு. என் புருஷன் நல்ல வேலை பார்த்துட்டு படுத்து தூங்குறாரு, நீ போய் வேற யாரையாவது கடி அப்படின்னு தட்டி கூட விட்டேன். உங்க பக்கம் வராம இருந்திருந்தா கூட இன்னும் 2-3 வருஷம் உயிரோட இருந்திருக்கான். என்ன, கொசு 2-3 வருஷம் உயிரோட இருந்திருக்குமா? ஆமாங்க, வாழ வேண்டிய வயசுல இப்படி அல்பாயுசா போய் சேர்ந்துட்டு பாருங்களேன். ஏ லூசு, உன்னை வீட்டுல வச்சுதான் வளர்த்தாங்களா இல்ல மியூசியம்ல வச்சு வளர்த்தாங்களா? ஏங்க, உங்களுக்காண்டி தான் அதை கொன்னு வச்சிருக்கேன். 2-3 தடவை சொல்லி பார்த்தேங்க. பாவம் என் புருஷன், அவருக்கே உடம்பு சரியில்லை, இப்பதான் வேலை பார்த்துட்டு படுத்து தூங்குறாரு. நீ போன்னு சொன்ன கேட்டுதான் உங்களை கடிச்சு உங்க உடம்புல இந்த ரத்தத்தை குடிச்சிட்டு தான் போவேன் பிடிவாதமா சுத்திட்டு நின்னு அடிச்சே போச்சு. நீ பேசுனது அரை உறக்கத்துல கேட்டுட்டேன், யாரையோ கொன்னு போட்டிருக்கான்னு நினைச்சேன். இது ஒரு உயிர் தானே. அது சரி, மேடம் என்ன படிச்சிருக்கீங்க? நான் இன்ஜினியரிங். ஓ சூப்பர் செல்லம். கொசுவோட வாழ்நாள் காலம் என்ன? எப்படியும் ஒரு 3-4 வருஷம் இருக்காதா? சூப்பர். நான் ரொம்ப குறைச்சு சொல்லிட்டேனோ? ஆமா, ரொம்ப ரொம்ப குறைச்சு சொல்லிட்டேன். ஆமா, இப்ப எதுக்கு கொன்னு இப்படி பிடிச்சு வச்சிருக்க? உங்களுக்கு காமிக்கதா? உங்களை கொல்ல வந்த எதிராளியா நான் பிடிச்சு வச்சிருக்கேன்னு உங்களுக்கு காட்ட வேண்டாம்? சூப்பர்மா, ஒன்ன மாதிரி 4-5 பேருக்கு பொண்டாட்டிங்க கிடைச்சா போதும், நாடு ஆகா ஓகோன்னு போயிரும். இப்பயாவது உங்க மேல எனக்கு எவ்வளவு அக்கறை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களே. அது வெளியே தூக்கி போடுறீ முதல்ல. போடுறேன். ஆமாமா, நானே நினைச்சு கூட பாக்கல. எனக்கு ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னாதான் அவ தூக்கி போட்டது கூட அவ மறந்துட்டான். அதை போட்டுட்டு எனக்கு பல்ஸ் செக் பண்ணா பாருங்க, நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேம்மா. கண்ணா, உன் சந்தோஷமும் உன் தங்கச்சி சந்தோஷமும் தான் எனக்கு முக்கியம். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்களா, எனக்கு அதுவே போதும். அப்புறம் மித்ரன், இனியன் உனக்கு கொடுத்த வேலையை நீ நல்லபடியா முடிச்சிட்ட.
இனியாவது நீ சந்தோஷமா ஊருக்கு வரலாம்ல? மித்ரன், மித்ரன் கேக்குதா? கேக்குதுமா. அதான் இனியாவது நீ சந்தோஷமா வரலாம்லான்னு கேக்குறேன். ஆமாம்மா, இன்னும் 1 வீக்ல ஊருக்கு வந்துருவேன். சரிங்கம்மா, நான் வச்சிடவா? சரி மக்களே, வேலையா இருப்பலாம், அப்புறமா நேரம் இருக்கும்போது கூப்பிடு. என் பிள்ளை மனசுல என்ன இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியாதா? உன் மனசு முழுக்க இப்ப மது தான் இருக்கா. மதுவை விட்டுட்டு நீ சந்தோஷமா தான் ஊருக்கு வருவியா இல்லையான்னு அம்மாக்கு தெரியாம இருக்குமா? என்ன பிரதர், 1 வீக்ல ஊருக்கு கிளம்ப போற போல? ஆமா, கேம்ப் தான் முடிய போகுதே. அதுவும் இல்லாம இனி நான் ஆசைப்பட்ட மாதிரியே மது இனிமே அவளோட வாழ்க்கையை அவளே தேடிப்பா. அவ எம்பிபிஎஸ் முடிச்சதுமே அவ டாக்டர் தான். தூக்கி போட்டதை மறுபடியும் அவ கழுத்திலே மாட்டி விட்டுட்டேன். இனிமே எனக்கு இங்க என்னடா வேலை இருக்க போகுது? மித்ரன், நீ மதுவை லவ் பண்றதானே? அவளுக்கு தான் கல்யாணம் ஆகி குழந்தையும் இருக்கேன். குழந்தை இருந்தாலும் இப்போ உன் மனசுல மது தான் இருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு விலை கொடுத்து அந்த கிளினிக்கை நீ உன் பேர்ல வாங்கியிருக்க. உனக்குள்ள மது உனக்கு கிடைப்பான்னு எங்கேயோ ஒரு நம்பிக்கை இருக்கு. அது இருந்ததுனாலதான் உன் பேர்லயே அந்த கிளினிக்கை வாங்கியிருக்க. நீ ஒரு லேண்ட் வாங்கினாலே அது பெரியமா பேர்லயோ இல்ல மித்ராவோட பேர்லயோ தான் வாங்குவ. முதல்ல உன் பேர்ல கிளினிக்கை வாங்கியிருக்கனா அது மதுமிதாக்கு தானு எனக்கு தெரியும். பெரியமாவும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது அம்மா கண்டுபிடிச்சிருப்பாங்களா? மித்ரன், பெரியமா வாழ்ந்துட்டு இருக்கதே உனக்காகவும் மித்ராக்காகவும் தான். அப்படி இருக்கும்போது உன் மனசுல என்ன இருக்கு, நீ யாருக்காக இது பண்றேன்னு புரியாம இருக்குமா பெரியமாக்கு? அம்மாவால மதுவை ஏத்துக்க முடியாதுடா. என்னதான் மதுவோட ஃபீலிங்ஸ் எல்லாம் அம்மா புரிஞ்சுக்கிட்டாலும், மதுவோட இடத்துலயே அம்மா இருந்திருந்தாலும், அவங்களோட ஒரே பையனும் கண்டிப்பா இவ்வளோ எல்லாம் அம்மா ஏத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த நம்பிக்கையும் இல்ல. நீ உன் மனசுல இருக்கத மது கிட்ட சொல்லி பாராய். மது என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு பாப்போம். இல்ல ஆதி, நான் என் மனசுல இருக்கத மது கிட்ட சொல்லிட்டா நான் மதுக்காக இவ்ளோ பண்ணது அர்த்தமே இல்லாம போயிடும். என்ன ஒரே பார்வையில சீப்பா நினைச்சிருவாதி. உன் தேவைக்காக தான் எனக்காக இவ்ளோ பண்ணியா அப்படின்னு. அந்த மாதிரி அவ ஒரு பார்வை பார்த்துட்டாள்னா அவ்வளவுதான் ஆதி, நான் உடஞ்சிருவேன். எல்லாம் முடிஞ்சு இன்னும் 1 வாரத்துல ஊருக்கு கிளம்ப வேண்டியதுதான். நம்ம ஃபேமிலியில ஆம்பளையா பிறந்துட்டா இதுதான் போல. என்ன பாத்தியா, மதுவை நினைச்சிட்டு ஒரு வாழ்க்கை, உன் வாழ்க்கைய நினைச்சு பார்க்கும்போது நல்லா ஒண்ணுமே இல்லதான். என்ன எனக்காவது நினைச்சு பாக்குறதுக்கு ஒரு காதல் இருக்கு. அம்மா, நான் என்ன தியாகின்னு நினைச்சியா? டேய், வரப்போனாலாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க. வேண்டான்னு சொல்றேன் தான். அதுக்காக நினைச்சு உருக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் மது உன்னை கஷ்டப்படுத்தல மித்ரன். அதனால நீ மதுவை நினைச்சு உருக்கிட்டு இருக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. தூக்கி போட்டு போறவங்க முன்ன வாழ்ந்து காட்டுறதுதான் இந்த ஆதியோட ஸ்டைல். அப்புறம் என்கிட்ட கல்யாணம் வேண்டான்னு இருக்க? அதான் வாழ்ந்து காட்டுறதுதான் ஆதியோட ஸ்டைல்னு சொல்லிட்டானே. என் வாழ்க்கையில மறுபடியும் ஏமாறுறதுக்கு நான் முட்டாள் இல்ல. எப்ப என்ன முடிவெடுக்கணும்னு எனக்கு தெரியும். மித்ரன், அவ ஒன்னும் 4 பேர் 40 பேர் கூட்டத்துல என்ன அவமானப்படுத்திட்டு போகல. ஈஸியா அந்த அவமானத்தை மறந்துடவும் மாட்டேன். அவளுக்காக மாறி 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 கடைசியில ஆதித்யான்னு ஒருத்தன் இல்லாமலே போயிட்டான். அப்படி இருந்தா எந்த இடத்துல என்ன அவமானப்படுத்திட்டு போனான். அவளே நெஞ்சில சுமந்துட்டு வாழ்றதுக்கு நான் என்ன தியாகியா? தூக்கி போட்டு போறவங்கன்னா செம்மையா வாழ்ந்து காட்டணும். என்னடா பஞ்சு டைலாக்லாம் அடிச்சு விடுற? அப்புறம் பின்ன என் மேல ஏதாவது தப்பு இருந்து அவளை நான் கொடுமைப்படுத்தி ஏதாவது டார்ச்சர் பண்ணி அவ தூக்கி போட்டு போயிருந்தாள்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. பொண்ணோட மனசும் பூவும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பூ பூக்குற செடியில இருக்குமே முள்ளு, அந்த முள்ளுக்கே டஃப் கொடுத்துட்டு போனவா. நீ வேணா மதுவை நினைச்சிட்டு எனக்கு நான் இன்னும் சாதிக்கணும், இன்னும் ஜெயிக்கணும். அப்ப எப்ப கல்யாணம் பண்ணுவேன்? அண்ணன் நீயே இருக்க, அதுக்கு அப்புறம் எதுக்குடா என்ன பத்தி கவலைப்படுற? சரி, நீ அப்படியே யோசிச்சிட்டே நில்லு, நான் வரேன். இவன் என்ன சொல்ல வரான்? கல்யாணம் பண்ணிட்டு அவன் முன்ன வாழ்ந்து காட்ட போறானா? இல்ல தத்துவம் பேசிட்டு போறத பார்த்தா ஒருவேளை சாமியாரா போய் தான் அவன் முன்ன வாழ்ந்து காட்ட போறானோ? இப்பதான் கீழே அளவே மாட்டேன்னு பஞ்சு டைலாக் விட்டுட்டு வந்தேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? இனியா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இனியா. இனிமே என் வாழ்க்கையில நான் அழுதுட்டு உடஞ்சு போயெல்லாம் உட்கார்ந்துருக்க மாட்டேன். அப்புறம் எதுக்கு பழுதுட்டு நிக்கிறேன்? நான் ஜெயிச்சுட்டேன் இனியா. மித்ரன் ஜெயிச்சுட்டதா சொல்றாரு. நீ என்னடானா நீ ஜெயிச்சுட்டேங்கிற. இல்ல இனியா, 10 மாசத்துல உங்க அண்ணன் என்ன சந்தோஷமா தொட்டது என்ன? நாங்க ஒன்னா வாழ்ந்தது எங்களுக்கு கல்யாணம் அந்த ஒரு நாள் மட்டும்தான். அந்த ஒரு நாள்ல இனியனோட மொத்த லவம் எனக்கு கிடைச்சிருக்கு. அன்னைக்குதான் எங்களுக்கு கல்யாணம் இருந்தாலும் அது எனக்கு அப்போ தெரியாம இருந்தாலும் அந்த 10 மாசத்துல அந்த பாசத்துக்கு நான் ரொம்ப ஏங்கி இருக்கேன். அதை விட என் மேல விழுந்த அந்த கரையை துடைக்கிறதுக்காக நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன். அதுக்காக நான் ஆசைப்பட்டு படிச்சதே தூக்கி போட்டேன். ஆனா இனியா, அவர் இறந்து போகிறதுக்கு முன்னே என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு அவருக்கே தெரிஞ்சிருக்கு. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? எந்த ஒய்ஃபாலையும் தாங்கிக்கவே முடியாது. அவளோட ஹஸ்பண்ட் அவளை சந்தேகப்படுறத நான் நல்ல பொண்ணு அவருக்கு தெரிஞ்சிருக்கு முன்னமே. அது மட்டும் இல்லாம மித்ரன் மூலமா மறுபடியும் நான் தூக்கி போட்டத என் கழுத்துக்கே வர வச்சிருக்காரு. நான் தப்பான பொண்ணு இல்லைன்னு என் புருஷனுக்கு தெரிஞ்சதே எனக்கு போதும். இந்த சந்தோஷமே எனக்கு போதும் இல்லையா? அதை விட மறுபடியும் நான் ஆசைப்பட்டு படிச்சது மறுபடியும் என் கைக்கே வந்திருக்கு.
இது போதும் எனக்கு இது போதாது மது. உன்னை மித்ரன் கூட சந்தோஷமா வாழ வைக்கணும். அடுத்த என் பிளானே அதுதான். இந்த ஒரு வாரத்துல மித்ரன் இந்த ஊரை விட்டு போகணும்னா உன் வாழ்க்கை நான் சந்தோஷமா மாத்துறேன். அப்புறம் என்னடி இன்னமே இப்படி அழுதுட்டே இருக்க போறியா? சூப்பர் டூப்பரான ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். நீ டாக்டரா ட்ரீட்மெண்ட் பாக்குற, அதெல்லாம் நாங்க பார்த்து சந்தோஷப்பட போறோம். கண்டிப்பா இனியா. அம்மா அழுதுட்டே இருக்காங்க. உங்க அம்மா இனியும் சித்தப்பா உயிரோட இல்லலாம், அதான் எப்பயும் அழுதுட்டே இருக்காங்களா? ஆமா எனக்கு சித்தப்பா. அதான் உனக்கு அப்பா எனக்கு சித்தப்பா. ஏயா அப்பா. அப்ப இனிமே எங்க அப்பாவை நீ பெரியப்பான்னு கூப்பிட கூடாதுன்னா? உனக்கு பெரியப்பா எனக்கு எங்க அப்பா தானே. நீ இனியும் சித்தப்பா நான் கூப்பிட கூடாதுன்னா எங்க அப்பாவை பெரியப்பான்னு கூப்பிட கூடாது. ஏக்கு பேப்பா சரியான கல்லினா ஸ்னோனி. சரி மது, எனக்கு ரூம்ல வர வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். எங்கே எங்கே விண்மீன் எங்கே பகல் வானிலே நான் தேடினேன், அங்கே இங்கே காணோம் என்று அடிவானிலே நான் ஏறினேன். கூடு தேடும் கிளியே அவளின் வீடு எங்கே பார்த்தாயா? உள்ளாடும் காற்றே அவளின் உள்ளம் சென்று பார்த்தாயா? தூரல் போடும் துளியே உயிரை தொட்டு போனவள் பார்த்தாயா? பஞ்சு போன்ற நெஞ்சை தீயில் விட்டு போனவள் பார்த்தாயா? கண்ணால் கண்ணால் நீ சொல்லு, உன் காலில் விழுவேனா சொல்லு, சின்ன சின்ன கிளியே. அம்மா எனக்கு ஒண்ணுதான் புரியல, எதுக்காக முன்ன வந்து பல்ல காட்டிட்டு நிக்கிறேன்? உன் பல்லுக்கு ஏதாவது கோளாரா? இல்ல உன் மூளைக்கு கோளாறுன்னா சொல்லிடு. முதல் சொல்லிட்டேன்னா நமக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். என் செல்லம் எங்க போயிட்டு வருது? உனக்கு ஜோசியம் பாத்துட்டு வரேன்டா. என் செல்லம் ஏதோ ஒரு பெரிய பஞ்சாயத்தை முடிச்சு வச்சுட்டு வருது போல. டேய் இந்த செல்லம் வெள்ளன்னு கூப்பிட்டத நிப்பாட்டு, அப்படியே கடுப்பாகுது. எனக்கு நீ கோவப்படுறத பார்த்தா ஜாலியா இருக்கு. என்னடா லவ் பண்றியா? சேச்சா. அப்ப என்ன மண்ணாங்கட்டிக்கு பல்ல காமிச்சிட்டு இருக்க? செல்லம் ஏன் மாமன் பொண்ணு, எனக்கு உரிமையான பொண்ணு. நான் பல்ல காட்டுவேன், என்ன வேணா பண்ணுவேன். எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூட எனக்கு உரிமை இருக்கு. ஓகோ, ஆனா என்ன சாம்க்கு கட்டி வைக்க பாக்குற அப்படிதானே? இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன யூஸ்? ஏச்சி வாயமுடு. இல்ல எனக்கு புரியல, எதுக்கு வேணும்னே என் முன்ன வந்து பல்ல காட்டுற? வேணும்னே சீண்டிட்டே இருக்க. மாமன் பொண்ணுன்னா அப்படிதானடி நடந்துப்பாங்க. நீ வேணா ஒண்ணு பண்ணி பாரு, உன்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல யாருக்கெல்லாம் மாமன் பொண்ணு பிடிக்கும் அப்படின்னு கேட்டு பாரு. எல்லாரும் பிடிக்கும்னா ரிப்ளை பண்ணுவானுங்க. மாமன் பொண்ணு பஞ்சரான டேங்கர் லாரி மாதிரி இருந்தாலும் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படி இருக்கும்போது ஏன் செல்லம் கிளி மாதிரி இருக்கா? நான் பார்க்காம விடுவேனா? சோ உன் ஃப்ரெண்டுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க பாப்பா? கேப்ல நீ பாப்பியா? வெக்கமா இல்ல உனக்குலாம்? செல்லம் யாரோ என்ன பத்தி உன்கிட்ட தப்பா சொல்லி தந்திருக்காங்க. யூனோ நான் அந்த மாதிரிப்பட்ட பையன் எல்லாம் கிடையாது. அப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் பாக்குறியா? சேச்சா சும்மா. சும்மானா? சும்மா பாக்குறேன், சும்மா சிரிக்கிறேன். மாடு என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? உன்னை பார்த்தா அப்படி பெருசா தெரியல, ஆனா உன்னை பார்க்க கிளி மாதிரி தெரியும். ஏய் ஃப்ராடு, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு அந்த கண்ணமா கிடைக்காத உடனே வீட்லயே இருக்க பொண்ணு, நம்ம மாமா பொண்ணு தானே, என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற திமிரு. இப்பவும் சொல்றேன் செல்லம், என்னை பத்தி யாரோ உன்கிட்ட தப்பா சொல்லி தந்திருக்காங்க. இப்பெல்லாம் உன்னை பார்த்தாலே கடுப்பாகுது. சனிக்கிழமை வரைக்கும் தானே, நல்ல ஆட்டத்தை போடு. நானும் சனிக்கிழமை வரைக்கும் ஆட்டம் போடலான்னு பார்த்தேன். இந்த அம்மாக்கு தெரிஞ்சிட்டு பத்தியா, ஒன்ன தப்பா நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க கிட்ட உண்மையெல்லாம் உடைச்சிட்டேன். அவங்களால நாளைக்கே உண்மையை வளர வேண்டியதா இருக்கு. அதனால இந்த விளையாட்டெல்லாம் இன்னைக்கு மட்டும்தான். அப்புறம் நல்ல லவ்வரா நாளையில இருந்து நடந்துக்கணும். அப்பப்பப்பப்பா இவ்வளவு பொறுப்பு இருக்கு இனிமே எனக்கு.